முன்னால சிங்கம் படுத்து கிடக்கு, செமையா இருக்குங்க. இவ்வளவு பெரிய வண்டி போகுது, கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு படுத்து கிடக்குது. இதை விட தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது கொஞ்ச நேரத்துல. அப்படியே டைகர் முன்னால் வரப்போகுது, நம்ம செமையா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்போ வந்து நம்ம காச்சிக்கூட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பிட்டேன். பின்னால பாருங்க, இதான் வந்து ஜங்ஷனோட அந்த முன்னால என்ட்ரன்ஸு. நம்ம சென்னையில் வந்து நம்ம கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, ரிப்பன் பில்டிங், அதே மாதிரி இருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பக்கத்தில் ஒரு 3 பிளேஸ் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேரு ஜூ. நம்ம ஊரில் எப்படி வண்டலூர் ஜூ இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து நேரு ஜூ. அங்கே இல்லாத ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 5.5 கிலோமீட்டர் வருது. நான் நேரு ஜூ பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கிட்டேன். ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைதராபாத்தில் எங்கே இருந்தாலுமே இங்கே வர்றதுக்கு பஸ் இருக்குதுங்க. ஸோ வந்து நீங்கள் ஆட்டோ, ரேபிட்டோ இது மாதிரிலாம் எடுக்க தேவையே கிடையாது. தமிழ் கொஞ்சமாச்சும் தெரியும் பார்த்தேன். இங்கே இருக்க நிறைய பேருக்கு சுத்தரவே தெரியலங்க தமிழ். கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ கொஞ்சம் லைட்டாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கே சமாளிச்சிடலாம். டிக்கெட் கவுண்டர் வந்து அங்கே இருக்குது. டிக்கெட் வந்து வாங்கியாச்சுங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து 70 ரூபா. அதே மாதிரி உள்ளே வந்து சஃபாரி போகிறதுக்கு வந்து அங்கே வந்து 80 ரூபாயமா. பரவாயில்லையே, 10 ரூபா தானே அதிகமாக இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சஃபாரிக்கு 300 ரூபா 400 ரூபா வாங்குவாங்க. ஸோ அதனாலேயே ஆப்போசிட்டில் போயிட்டு நான் ஏடிஎம்மை தேடி கண்டுபிடிச்சி பணம் எடுத்துருந்தேன். கேமரா இதுக்கு எதுக்குமே வந்து தனியாக பைசாலாம் அது வாங்கலை. டிக்கெட் வந்து நமக்கு வந்து மெசேஜில் வந்துடுது. ஹெவி பேக்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே கொடுத்து போயிடணும். 30 ரூபா வாங்கினாங்க ஒரு ஆளுக்கு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஃபுல்லாக பூக்கள்லாம் பூத்து பச்சை பச்சேன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி பாருங்க, அனிமல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் பேருங்கண்ணா நேம் பகத் தாஸ். பகத் தாஸ். நம்ம வந்து ஐ எம் யூடியூபர்ண்ணா ஃப்ரம் சென்னை. சென்னை, எஸ். ஸோ நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அந்த குட்டீஸ்லாம் போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்களா, இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அண்ணன் கூப்பிட்டு நம்மளை வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வந்துருக்காப்புல. ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஓகே அண்ணா. அண்ணா சஃபாரி எப்படிண்ணா போகிறது? ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட். டைகர்ஸ் வந்து பக்கத்துல ஸ்பாட் வெரி நியர்லி. ஓபன் லைன், ஓபன் டைகர், எவ்ரிதிங் ஓபன். ஓபன் டைகர் ஸ்பாட் பண்றதுக்கு பெஸ்ட் வந்து சஃபாரியா வாக்கபிள். பட்டர்ஃப்ளை பார்க் பாருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடமே. இங்கே பாருங்க, பாருங்க பட்டர்ஃப்ளைலாம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ அங்கே வரும்போது காணா, ஆனால் அங்கே உள்ள அதுக்கு பறவை இருக்குது, நிறைய பறக்குதுங்க. ஃபுல்லாக வந்து ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ள நம்ம நடந்து போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. மான்லாம் நிற்கிது பாருங்கள். மான் அது என்ன நெருப்பு கோழியாக என்ன கோழின்னு சொல்லுவாங்க, எனக்கு அது சரியாக தெரியலை. அது ஓரளவுக்கு நல்ல இடத்துல ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லா மானும். இங்கே பாருங்கள், கீழே கூட ஒன்று நிற்கிது மான். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மான்கிட்ட வந்து உள்ளே நிற்கிதுங்க. ஏன்னா ஓரளவுக்கு பெரிய இடம், அப்படியே ஜாலியாக அது மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு. ஏன்னா அது ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது. நம்ம வந்து காட்டில் இருந்தால் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பான். இது மாதிரி ஜூவில் கொண்டு வந்து போட்டு அடைச்சி போட்டாங்களே அப்படின்னு அதில் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனாலே வந்து ஓரளவுக்கு நல்லா பெரிய இடமா கொடுத்துருக்காங்க. அதோட நல்லா ஜாலியாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. வெள்ளை மயில் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த மயில். ஊரில் சும்மா தெரியும், ஊர் நாதையும் கண்டுக்கிற அந்த மயிலெலாம். ஆனால் இது மாதிரி இடத்துல மட்டும் பக்கமாக நின்று போட்டோ எடுக்கிறது. அங்கே பாருங்கள் யானை நிற்கிது, 2 யானை நிற்கிதுங்க, பெரிய யானை. ஸோ பக்கத்தில் இருந்தால் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு.
சஃபாரி போகிறதுக்கு டிக்கெட் வாங்க வந்தால் அவங்களுக்கே குழப்பம் எந்த வண்டி முதல்ல எடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு ஏசியா நான் ஏசியான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கே போய் பேசிடுறாங்க. அவங்களே கொஞ்சம் பேசி ஏசி வண்டி தான் இப்போ ஓகே பண்ணியிருக்காங்க. 120 ரூபாங்க இந்த சஃபாரிக்கு. பரவாயில்ல, 120 ரூபாய்க்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு இதில் உட்காந்து போயிடலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக நமக்கு வந்து மொதல் சீட்டே கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பக்காவாயிடுச்சு. Hello. YouTuber? Hello. Yes, YouTuber. Assam. 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 Okay, Assam. Notice. சஃபாரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த சஃபாரி ஓவரால் டைம் எவ்வளோ? 20 minutes. 20 minutes. 20 minutes ஃபுல் ஏரியா கவர் பண்ணிடலாம். ये 4 सफारी है 4 सफारी. हाँ, लायन, टाइगर, बेयर एंड बाइसन. ओके. तो अपना लोग रेडी हो এটা মানে কি কম আর পুরো একদম இதுல நம்ம போறோம். இதுங்களா இப்போ ஓபன் ஆகுதா? செமையா இருக்குல? செமங்க. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து டைகர் லயன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஓப்பன் ஏரியா தான் பாருங்க. வண்டலூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்டில் இருக்காது, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஓப்பனில் தான் இருக்கேன். நம்ம சஃபாரி போகும்போது நமக்கு லக் இருந்தால் அனிமல்ஸ் டைகரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லயன் எல்லாமே வந்து முன்னால் கூட கிராஸ் ஆகும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நமக்கு லக் இருக்குதான். இங்கே பாருங்க லயன். ये फीलिंग ही है. அங்க பாருங்க முன்னால வந்து சிங்கம் படுத்து கிடக்கு. பாருங்க முன்னால செம இருக்குங்க. ইনুয়ে দে আর ওয়াও আরো আগলৈকে যাও এইটো তো জাস্ট আৰম্ভণিয়ে আৰু কিবা சிங்கத்தை ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல பாக்குறேன்பா. வேற லெவல்ல இருக்குப்பா. போலாம் பாருங்க வேன் வருது கண்டுக்காம அதே படுக்குது. போலாம் செமப்பா. உண்மையிலே வேற லெவல்ல இருக்குது. இது வரைக்கும் வந்து லைன் எல்லாம் பக்கத்துல எல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு டைம் தான் பாத்தீங்கன்னா வண்டலூர் அது பூண்டுக்கல. ஆனா இங்க வந்து ரோட்டு மேல படுத்து கிடக்குங்க. இவ்வளவு பெரிய வண்டி போகுது கண்டுக்கவே இல்லை, அது பாட்டுக்கு படுத்து கிடக்குது. இதுல என்னன்னா இப்ப காட்டுல எப்படி வந்து அதுவே ஹண்டிங் பண்ண அதே மாதிரிதான் இங்கேயுமா. ஸோ அதுவே இங்கே உள்ள இருக்க மான் இது மாதிரி அடிச்சு சாப்பிடும்போது உண்மையிலே வேற லெவலுங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? बहुत बढ़िया भाई, बहुत बढ़िया. हिंदी में ही बोलता हूँ. I don't know हिंदी. पहली बार ये एकदम करीब से दिखा तो पागल हो गया. ஸோ அடுத்து வந்து டைகரை பார்க்க போறேன். ஸோ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இருந்தா தேவையில்ல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தண்ணி போற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல கிடக்குது, crocodile உள்ள இருக்குது இந்த பக்கம். ஸோ சிங்கத்தே பார்த்தாச்சு, முதலையே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஓகேங்களா? ஆனா 120 rupees உண்மையிலே ஒருத்தான ஒரு சஃபாரிங்க இது. இது மாதிரி நம்ம ஊர்ல என்ன உண்மையில நல்லா இருக்கு. இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு பாருங்க. ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு உள்ள. नेक्स्ट टाइगर सफारी. ஓகே டைகர். இது பாருங்க ஃபுல்லா வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. नेक्स्ट टाइगर सफारी ना ओके. আৰু এইবাৰ হৈছে বাঘৰ সফাৰি. তো এইফালে গেট খুলি দিলে চাব পাৰে. তো প্ৰথম গেট আৰু দুখন গেট, মানে দুখন গেট থাকে. அடுத்து வந்து நம்ம டைகரை பார்க்க போறோம். அங்க வந்து ஒரு ஒயிட் டைகர் படுத்து கிடக்கு. அது வந்து கூண்டுக்குள்ள தான் இருக்குது. அடுத்த கேட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க அண்டாக்கா கஜம் அபுகா குகு மாதிரி அப்படியே கேட் ஓபன் பண்ணிருக்காங்க. நம்ம உள்ள போறோம். அங்க பாத்தீங்கன்னா டைகர் பண்ணுங்க. ஓகே இங்க பாருங்க ஒயிட் டைகர். ஆனா ஒயிட் டைகர்னா ஃபுல்லா அப்படி தெரியல, லைட்டா நம்ம ஊர் டைகர் மாதிரி தான் இருக்கு. பெங்கால் டைகர் எப்படி இருக்கு அது மாதிரி தான் இருக்கு. அங்க உள்ள கிடக்கு அதுக்கு தெரியல. இதை விட தரமான ஒரு சம்பவம் நடக்க போகுது எனக்கு கொஞ்ச நேரத்துல. அப்படியே டைகர் முன்னால் வரப்போகுது. நம்ம செமையா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறேன். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். டைகரை வந்து காட்டுல வச்சு நம்ம ஸ்பாட் பண்ணவே கிடையாது. बेंगाल टाइगर. டைகர் ஓபன்ல இல்லையா? ஐயோ டைகர் இங்க பாருங்க. டைகர் பாருங்க. वाओ এইফালে এইটো একদম இங்க பாருங்க டைகர் பாருங்க. டைகர் படுது. প্ৰথমবাৰ এনেকে বাঘ আৰু সিংহ একেলগে মানে খোলা মঞ্চত দেখিছো. এইফালে চাব পাৰে. वाओ லயனை பார்த்த அளவுக்கு வந்து டைகரை வந்து நம்ம பக்கத்துல பார்க்க முடியல. 2 டைகர் பாத்தீங்கன்னா உள்ள அடைச்சு கிடந்து, ஒரு டைகர் மட்டும் நல்லா அந்த செடிகளுக்கு உள்ள போய் ஜாலியா ஹாயா படுத்து கிடக்குங்க.
ஏன் நல்லா ஃபுல்லாக வெயில் பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான இடத்துல படுத்து கிடக்கு. நம்மளால ஜூம் பண்ணி காமிக்க முடியலங்க. இப்போ தாங்க வெறுப்பாக இருக்குது இந்த ஃபோன் நினச்சி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறது இருக்கும், இன்னும் நல்லா காமிச்சிருப்பேன். ஸோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஃபோனில் தான் எடுக்கிறோமா, அதனால இதுக்கு மேலே நம்மளால ஜூம் பண்ணி காமிக்க முடியல. ஸோ வந்து உண்மையில சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஹாயாக படுத்து கிடக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து மான்லாம் நிற்கிது. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா காட்டில் எப்படி அடித்து சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இதை வந்து ஹண்டிங் பண்ணி சாப்பிடுமோமா. இங்கே பாருங்க எவ்வளோ மான் உள்ள நிற்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு இந்த சஃபாரியே. ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சார் இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ள இருந்தால் நல்லா இருந்திருக்கு அந்த டைகர் கூட. আৰু নাম্বাৰ 3 আৰু এইবাৰ প্ৰৱেশ কৰি দিলো ভুলকৰ ঠাই মানে ভালুক চামে ইফালে তো গেট খুলি দিব এতিয়া তো এনেকে মানে গেট আছে பாருங்க செம்ம அட்வென்ச்சரா இருக்குங்க. அப்படியே மேல இருந்து கீழே இறங்குறான். அப்படி பஸ்ல ஏறுனேங்க ஓகே அங்க கரடி মই ইছু বৰ্তমান নেহৰু জুলজিকেল পাৰ্কত মানে হায়দৰাবাদত তো বাছ চাফাৰী কৰিছো। বাছ চাফাৰী মানে হ'ল আপোনালোকে ডাইৰেক্ট ভালুক হওক সিংহ হওক கரடி நிக்குது கரடி கரடி আগৰ পৰা লাইট দেখাব তো ইফালে আগৰ পৰা চাব পাৰে এইফালে ভালুক আছে এটা கரடி. ஓ சரியானதுப்பா. பெருசு செம்ம பெருசா இருக்கு நண்பர்களே. அவர் பல்ல பாருங்க பயங்கரமா இருக்கு. நமக்கு மட்டும் இப்ப தெலுங்கு மட்டும் தெரிஞ்சுச்சுங்களேன், டவுட்டை கேட்டு சும்மா விட்டு திருப்பிடுவேன். இப்போ தெலுங்கு தெரியாம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. नीलगाय ब्लूपुल கொஞ்சம் आपता भैया ये क्या है नीलगाय ये नीलगाय नीलगाय और नीलगाय কিবা নীলগাই বুলি কয় এইটো জন্তুটোৰ নাম பைசன். अरे दुन्नलू பாகுபலி படத்துல வரும்ல அதே மாதிரி பைசன். ஆமா பயங்கர டேஞ்சர். ஆமா அது আৰু সকলোতকৈ ডেঞ্জাৰ মহটো হৈছে এইটো তো বাহুবলীত আপোনালোকে দেখিছে இதெல்லாம் சின்ன பைசன் தான். अरे दुन्ना ये देखो உண்மையிலங்க இந்த சஃபாரி வந்து செம்ம ஒர்த்தா இருந்துச்சு. அந்த லைன் முன்னால படுத்து கிடந்துச்சு. உண்மையிலேங்க பயங்கரமா இருந்துச்சு. இது மாதிரி சிங்கத்தை ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீ ஹைதராபாத் வந்தால் தமிழ் மக்கள் எல்லாமே இங்கே கண்டிப்பாக வாங்க. உண்மையில் ஒர்த்தான பிளேஸுங்க பாருங்க. ஐனா வந்து அந்த ஆறு பார்த்தீங்களா ஒரு சின்ன கேப்பு அங்கே தான் இருக்குது. ஸோ வெளில வரவே இல்லை. இங்கே பாருங்க லைன் படுத்து கிடக்கு. இங்கே பாருங்க லெப்பன் நிற்கிது. செம்ம வியூங்க. இங்கே பாருங்க வாயை திறந்தபடியே நிற்கிது. செம்மையாக இருக்குது. அங்கே போ பக்கத்தில் பார்க்குற மாதிரி செம்மையாக இருக்குல்ல பாருங்க. வேற லெவலில் இருக்குது அப்படி பையன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தண்ணிக்குள்ள கிடந்துச்சு. இப்போ தான் மேலே ஏறி இருக்குது. கொம்பு இருக்குது பாருங்க முன்னால். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குங்க. எப்படின்னா இப்போ வேன் சஃபாரி போகிறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஸோ ஒரு காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி அனிமல்ஸ் அங்கே போய் பார்க்குற மாதிரி. இப்போ இல்லை நீங்கள் நடந்து வந்து பார்க்குறீங்கன்னா அவங்க பார்க்குறதுக்கு தனியாக இருக்காமா. ஸோ இது நல்லா இருக்குல்ல. டைகர் இருக்குது பாருங்க. எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க ஒயிட் டைகர் படுத்து கிடக்கு. ரொம்ப நேரமாக இதாங்க கத்தி இருக்குது கிடந்து. பயங்கர சவுண்டு இந்த பக்கம். Hey. You can actually Google Pay. What look at yeah இந்த பக்கத்தில் தெரியுதா? deer சொல்றாங்க deer ராஸ் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்குதா? Wake up. ஏய் செம. Wake up from the phone. stop never ஸோ பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. Adela bye bye sir. Adi phone मतलब இங்கே பாருங்க எப்படி இருக்குது. செமையாக இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ பெரிய ஆமை. சரியான ஆமைங்க பாருங்க. அனிமல்ஸோட ஆம்புலன்ஸை பாருங்க.
அனிமல்ஸ் ஏதாச்சும் பிரச்சனைனா இதில் தான் கூட்டி போவாங்க. ஃபுட் கோர்ட்டு மிச்சி மஞ்சூரியன் போட்டு ரைஸ் இல்லை கேண்டீனை வந்து சும்மா ரவுண்டு மட்டும் அடிச்சு போகிறேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஓரளவு காஸ்ட்லியாக இருக்கும் வெளில சாப்பிட்றத விட. ஸோ வெளில சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் சரி என்னத்தை போனோம்னு சொல்லி வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்து ஓரமாக உட்காந்து பயங்கர டயர்டு. காலைல 11 மணிக்கு உள்ளே வந்தது, இப்போ 4 மணி ஆச்சு. ஸோ அவ்வளோ பெரிய பார்க்கு. ஸோ நீங்கள் யாராச்சும் ஹைதராபாத்துக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சுற்றி பாருங்கள். ஏன்னா அந்த சிங்கம் புலியெல்லாம் பக்கத்தில் பார்த்தது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிடுவாங்க. அருமையான ஒரு இடங்க. ஸோ நிறைய சுற்றி வந்து ஓவர் டயர்ட் ஆனதுனால பேச முடியல. அடுத்து ஒரு அழகான ஒரு வீடியோவில் உங்க கூட சந்திக்கிறேன். பாய் பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.